ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே கிடைக்கும். நாம் எப்போ ஷிரடிக்கு போனாலும் துவாரகை மாயில உட்காந்து நாம் பிரார்த்தனை பண்ணால் எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி கொடுத்துருப்பார். அது 100% உண்மை. அதை பலன் பெற்றவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக அதை சொல்லுவாங்க. சாயண்ணா என் பிரார்த்தனை நடந்துச்சு சாயண்ணான்னு சொல்லும்போது தான் அப்பாவுக்கு நாம் நன்றியை செலுத்துவோம். அதற்கு காரணம் என்னென்னா சேரம், பாபா 60 வருடங்களுக்கு மேலாக துவாரகமாயில் உட்காந்து பக்தர்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் குறை என்ன, உன்னுடைய பிரச்சனை என்ன, வந்தவங்களுக்கு வெறுங்கையாக இல்லாமல் அவர்களுக்கு உரியும் நல்ல சாப்பாடும் போட்டு அனுப்பினார். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான இடம்தான் ஸ்ரீ துவாரகமாய ஆலயம். அதில் இரவு நேரத்தில் நீங்கள் போய் உள்ளே உட்காந்து எதையும் பண்ண வேண்டாம். முடிஞ்சால் சாய் சச்சில் இருந்தால் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா எதையுமே பண்ணாமல் அங்கே போய் உட்காருங்க. நைட்டில் உட்காந்து ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய் இது உங்கள் வாயால் மனசால் அந்த துவாரகமாய ஆலயத்தில் இரவு நேரத்தில் இரவு முழுவதும் உட்காந்தாலும் சந்தோஷம். இல்லை 12 மணி வரைக்கும் கூட உட்காருங்க. உட்காந்திங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அப்பா கூட நீங்கள் உட்காந்து பேசுங்க. உங்களுடைய மனக்குறைகளை சொல்லிட்டு வாங்க. நான் ஒவ்வொரு முறையும் போகும்போது எல்லாருடைய பிரார்த்தனையும் கொண்டு போய் பாபா பாதத்தில் துவாரகமய ஆலயத்தில் தான் வச்சுட்டு வருவேன். அதனால தான் அப்பா துவாரகமய ஆலயத்தை நம்மளை கட்ட சொன்னார். இப்போ கும்மிடிப்பூண்டியில் அந்த துவாரகமய ஆலயம் எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குற இடமாக மாறி வந்திருக்கு. துவாரகமாயில் யார் காலடி எடுத்து வைக்கிறானோ அவர்களுடைய துன்பங்கள் விட்டு விலகி ஓடிடும் அப்பா சொன்ன வார்த்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். ஓம் சாய்ராம்.